பாப்பா கிருஷ்ணா அவர்கள் முன்பதாக வந்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய மலைப்பிரசங்கத்தை பற்றிதான வார்த்தைகள். தேவன் 33 ஆண்டுகள் இந்த பூமியிலே ஊழியம் செய்தார். அநேக ஊழியங்கள் உண்டு, தேவனுடைய பிரசங்கள் உண்டு. ஆனால் வேதத்தில் மிகவும் பிரபலமான பிரசித்தமான ஒரு பகுதி என்று சொன்னால் தேவனுடைய மலைப்பிரசங்கம். தேவனுடைய மலைப்பிரசங்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன, நாம் எவ்வாறு தேவனுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும், தேவன் அதில் அநேக காரியங்களிலே பாக்கியவான் என்று சொல்லி அந்த வசனங்களை முடிக்கிறார். ஆகவே இந்த நாளில் இந்த வசனங்களை வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே அது நம்மளுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தும். கிருஷ்ணா இப்பொழுது Praise the Lord. I am Christina from New Hope Assembly, தஞ்சாவூர். என்னுடைய வேத பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல். வந்தபொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாய் திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதலடைவார்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அப்பொழுது அவர் தமது வாய் திறந்தவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். அல்லேலூயா. Thank you for Almighty.